அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 733வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தென்னையில் பயிர் பாதுகாப்பு என்பது ஆகும். கிங் ஆஃப் த சவுத், அதாவது தென்னகத்தின் ராஜா என பெருமையுடன் அழைக்கப்படும் தென்னை கற்பக தருவுக்கு இணை என போற்றப்படுகிறது. தென்னை சாகுபடி செய்வது நம் பாரம்பரியம் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரமும் ஆகும். இத்தகைய புகழுக்குரிய தென்னையில் பல்வேறு பூச்சிகளும் நோய்களும் தாக்குவதால் பல வேளைகளில் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் அதிக நிகழ்வுகள் ஏற்படுவதால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கும் அவதிக்கும் உள்ளாகி வருகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் பயிர் பாதுகாப்பு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக பயிரை தாக்கும் பூச்சிகள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் TSR ராமகிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். வாருங்கள், அவருடன் நினைவும் நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் ராமகிருஷ்ணன் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தென்னையில் பயிர் பாதுகாப்பு பற்றி ஒரு கலந்துரையாடல் கூட்டத்திலே கலந்திருக்கின்றோம். தென்னை ஒரு பல்லாண்டு பயிர். பெத்த பிள்ளை காப்பாத்தலைனாலும் வச்ச பிள்ளை காப்பாத்தும்பாங்க ஒரு பழமொழியே. பெத்த பிள்ளை காப்பாத்துறோம் இல்லையோ, நம்ம வச்ச பிள்ளை அதனுடைய ஈல்டுல எல்லாத்தையும் காப்பாற்றும். தென்னை மரத்தினுடைய அத்துணை பாகங்களும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு உதவக்கூடிய வகையில அனுகூலமாக இருக்கின்றது. தென்னை மட்டை, தேங்காய், இளநீர், அதே மாதிரி அந்த தேங்காயில வரக்கூடிய தேங்காய் பூ, அதெல்லாம் வேல்யூட ப்ராடக்ட் ஆயிட்டாரு. தேங்காய் எடுத்து அதை கொப்பரை பண்ணா அது ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கொட்டாங்குச்சி இன்னைக்கு டன்னுக்கு 10,000 12,000 ரூபாய் வித்துட்டு இருந்தது 16,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் போகுது. அது ஒரு இந்த பேட்டரி இண்டஸ்ட்ரியில அந்த சார்கோலை வாங்கி பேட்டரி பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த விளக்குடைய மட்டைகள் இதெல்லாம் ஃபியூயலா, எரிபொருளா நம்ம இது டையிங் ஃபேக்டரி, ஸ்டீம் ஃபேக்டரி, வேற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா லோடா போயிட்டே இருக்கும். எங்க பக்கம்லாம் அந்த டெம்போல கிளீனா அடுக்கி இருக்கிறதே பாத்தீங்கன்னா 3000 தென்னை மட்டை எடுக்குவான். ஒரு மட்டை 1,4 ரூபா 1,6 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கும். அந்த வகையில பிரபலமானதாக ஒரு எல்லா வகையிலையும் ஈல்டு. இப்ப பாத்தீங்கன்னா கொப்பரை விலை 135 145 ரூபா, வரலாறு காணாத அளவுக்கு உச்சமாயிருக்கு. அதனாலதான் நல்ல தேங்காய் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய முத்தின காய் 35 ரூபா 40 ரூபாய்க்கு போகுது. ப்ரெடிக்ஷன் என்ன கொடுக்குறாங்க, இந்த சம்மர்ல ஈல்டு குறைஞ்சிட்டு இருக்கு. பிகாஸ் நிறைய இந்த எரி சிலந்தி, அப்புறம் தத்துப்பூச்சி, எரி சிலந்தி, தத்துப்பூச்சி, அந்த சுலோஃபிட் ஃப்ளை, இதெல்லாம் கம்பைன்டு எஃபெக்ட்ல எல்லாம் அப்படியே செவந்து போய் தான் கிடைக்குது ஃபீல்டெல்லாம். அதனால உங்களுக்கு ஈல்டு குறைவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நார்மலா சம்மர்ல ஈல்டு அதிகமாகணும். ஈல்டு அதிகமாகனுக்கு அந்த பிளான்ட் மரம் வாலிப்பாக இருக்கணும். ரெண்டாவது இரிகேஷன் நன்றாக இருக்கணும். ஸோ இரிகேஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல காய்கள் நன்றாக வரலாம். மற்ற பக்கங்கள்ல கொஞ்சம் காய் வரத்தே இப்ப எல்லாம் இந்த வின்டர்ல இருந்து இப்பதான் சம்மர் மாறும். நம்ம அந்த வரத்தை அதிகமாகிறது மே ஜூன் ஜூலைல தான் நல்லா இருக்கும். நீங்க நல்ல மரமா இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 8 வெட்டு வெட்டுவாங்க. இந்த 45 நாள்ல இருந்து 55 நாள் கணக்குல அது மெச்சூரிட்டி. சம்மர்ல குயிக்கா காய் நல்ல ஊறி அந்த தண்ணி இஞ்சிரும். அதை வச்சுட்டு நம்ம சம்மர்ல 1.5 மாசம் ஒர்க்காகும். வின்டர் பீரியட் வரும்போது ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒர்க்காகவும் வெட்டுற மாதிரி வரும். அதனாலதான் ஆவரேஜா நம்ம ஒரு 8 வெட்டு 9 வெட்டு வரும். இன்னைக்கு எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் போயிட்டாங்க. அதனால இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம கரெக்டா இது பண்ணி
பண்றதுக்கு ட்ரிப் இரிகேஷன் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இல்லைன்னா இந்த வாய்க்கால் வரப்புல தண்ணி கட்டிட்டு இருந்தோம்னா 15 நாளுக்கு ஒருக்கா அந்த வாய்க்காலை சீவனம், இல்லைன்னா தண்ணி ஏறாது. மம்டியில வெட்டி விட்டோம்னா அந்த ஃப்ளோ கரெக்டா போகணும்னா வாய்க்கால் வந்து மட்டமா இருக்கணும். இது வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்தேன்னா அந்த மட்டமெல்லாம் மாறி போய் தேங்கிடும். அதனாலதான் இதுக்கு கொல்லோக்கியில வாய்க்காலை சீவருதும்பாங்க. இதே வந்து ஒரு ஏக்கருக்கு 4 ஆள் வேலைக்கு 4 மென் லேபர் கொடுக்குறோம். அந்த மென் லேபருக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபா 800 ரூபா கூலி. ஸோ 3000 ருபீஸ் பெர் மந்த்து வாய்க்கால் சீவறதுக்கே ஆயிரும். இது வந்து ட்ரிப் இரிகேஷன் போடாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதனால எல்லாம் ட்ரிப் போட்டாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இல்லாதவங்க வேற நோதருக்கோ அவங்க வந்து ஆளை வச்சு வாய்க்கால் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். தென்னையில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரளா நம்ம காயர் போட், இந்த கோக்கரட் போர்டு இருக்கக்கூடிய போட்டோஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இந்த மாதிரி விசிறி மட்டை, நான் வந்து ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே ரைனாசரஸ் உளுந்திருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்ச ரைனாசரஸ் பீட்டில். இதுதான் ஒரு பெரிய டேமேஜ் கொடுக்கக்கூடிய இது. பீட்டில் வந்து ஆரம்பத்திலேயே அந்த மட்டை விரியறதுக்கு முன்னாலேயே உள்ள போய் உட்கார்ந்துரும். அது கட் பண்ணிருச்சுன்னா நீங்க அந்த மட்டை மேல வந்து விரியும் போது பாத்தீங்கன்னா அது கட் பண்ண இடம் அந்த வி ஷேப்ல விரிஞ்சிடும். ஸோ இதுல வந்து டேமேஜ் பை ரைனாசரஸ் பீட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அடுத்தது இலை மரமா இருக்குன்னு வைங்க, அப்பதான் முள்ளு கட்டி மரம் பூமி ஹைட்ல இருந்து ஒரு 2 அடி 4 அடியில் இருக்குன்னா போகும்போதே பாத்தீங்கன்னா நான், சார் இதுல என்ன பூச்சி இருக்குன்னு கேட்பாங்க. நான் மரத்தை பார்த்துட்டே சொல்லிடுவேன், பத்தியா மஞ்சி தள்ளி இருக்கு. மஞ்சி தள்ளி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்டு அதனுடைய சக்கை தான் அந்த இது ரைனாசரஸ் பீட்டில் போடுது. அதுதான் மஞ்சி தள்ளி இருந்தாலே ரைனாசரஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த நீங்க ஒண்ணு இல்லை, அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு உள்ள இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சும்மா பொந்தாட்டா போகும். ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்குமே போகும். பழைய காலத்துல இன்னும் கூட அதான் வச்சிருக்காங்க. நம்ம மரவேரிகள்லாம் வந்து ஒரு ஈட்டியாட்டம் இருக்கும், பாத்தீங்கன்னா பாயிண்டடா இருக்கும். கீழே வந்து ஒரு பெண்டு போட்டு கொடுத்துருப்பாப்ப, அது குத்து சைட்ல ஒரு குத்து, அது உள்ள குத்துனாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த வண்டை வந்து அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஏரோல சிக்கி மேல தூக்குனா மேல வந்துடும். அப்படிதான் அதை முதல்ல வந்து 2-3 இருந்தா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் அதனுடைய லார்வல் புழு, அந்த சாணி புழுன்னு சொல்லுவாங்க, அது எது இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுன்னா அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு, அந்த காலத்துல பிஹெச்சி 10% மருந்து இருந்து அதை வந்து போட்டோம். பிஹெச்சி பேன் பண்ணிட்டாங்க. இப்ப சைப்பர் மெத்தரின் வந்திருக்கு. சைப்பர் மெத்தரின் பவுடர் நீங்க அப்படியே போட்டீங்கன்னா அது பவுடர் நெகுன்னு இருக்கும். அது காட் வந்ததுன்னா இது அப்படியே முட்டிட்டு மேல வந்துடும் ரைனாசரஸ் பீட்டில். அதனால வந்து அது கூட ஈக்குவலா ஆத்து மணல் கலந்து 2ஐயும் கலந்து போட்டாங்கன்னா அது பேக் ஆயிக்கும். மணல் வந்து எப்படி சிமெண்ட் கலவனுக்கு சிமெண்ட்டுக்கும் மணலும் கலந்து தானே கலவன் தயார் பண்றோம், அது மாதிரி பேக் ஆயிரும். உள்ள சிக்கின அந்த ரைனாசரஸ் பெட்டில் அப்படியே செத்துரும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உள்ள சிக்கின ரைனாசரஸ் மேலேயே தப்பிச்சு வரவே வராது. அது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த சைடு கிடங்குல பார்த்தீங்கன்னா 2-3 இதுல வந்து கண்டிப்பாக அது இருக்கும். அதை நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு சைப்பர் மெத்தரின் சாண்டு கலந்து போட்டு இது பண்ணலாம். இல்லைன்னா அந்த நாப்தலின் பால்ஸ், நம்ம வீட்டில் இதெல்லாம் போடுறோம்ல, துணிமணிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ரூம்ல நாப்தலின் பால்ஸ் போடுவோம். அந்த உருண்டை, அந்த நாப்தலின் பால்ஸோட 1-2 போட்டு இது பண்ணோம்னாலும் சரியா இருக்கும். இது இந்த ரைனாசரஸ் பீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல தோட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் பம்ப் செட் இருக்கிற இடத்துல ஒரு லைட் போட்டிருப்பாங்க. ஏன்னா வெளிச்சத்துக்காக, மோட்டர் ஆன் பண்றதுக்கும் இல்லை தண்ணி போற குழாயை திருப்பி விடுறதுக்காக. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு இந்த காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு வந்து 2 அட்ராக்ட் ஆகி விடுவோம். அதையும் நம்ம வந்து லைட்டு வெளிச்சம் எங்கெங்கெல்லாம் அதிகமா லைட் போட முடியுமோ
ஆனா தோப்பா இருந்துன்னா உள்ள லைட் போட்டோம்னா அந்த இது கிடைக்காது. ஓரக்கால்ல போட்டீங்கன்னா ஒரு 4-5 லைட்டு அந்த இதுக்கு வந்து அந்த வண்டு வந்து விழுகும். அதுல காண்டாமிருக வண்டு அதிகமா இருக்கா, சிகப்பு கூன் வண்டு அதிகமா இருக்குதா அப்படின்னு பார்த்து முடிவெடுத்துட்டு எவ்வளவு கவுண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் ப்ரொடெக்ஷன் மெஷர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் பிரிமிட்டிவ் மெத்தட் வந்து நம்ம ஆமணக்கம் பின்னாக்கு இருக்கு இல்லைங்களா, ஆமணக்கம் பின்னாக்கு ஒரு 1 கிலோ வாங்கிக்கணும். நம்ம வந்து மண் சட்டி, இந்த கல்லு கலையம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மண் சட்டி மாதிரி ஒரு 10 சட்டி, ஒரு 100 மரம் இருக்குதுன்னா ஒரு 10 மரத்துக்கு ஒரு கல் சட்டி. அதுல ஆமணக்கம் பின்னாக்க ஒரு 100 கிராம் கரைச்சு ஒரு 3 லிட்டர் 5 லிட்டர் இது பிடிக்குதுன்னா நீங்க ஒரு 2 லிட்டரு தண்ணீர் மட்டும் போட்டு அதுலயே 1 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ் இல்லைன்னா டைமெத்தவேட் அது ஒன்று போட்டு வச்சிட்டீங்கன்னா அந்த ஆமணக்கம் பெண்ணாக்குடைய புளிப்பு வாசத்துக்கு இந்த வண்டுகள்லாம் வந்து விழுகும். நம்ம வந்து ஃபெரமோன் ட்ராப்பு, எல்லோ ட்ராப் மாதிரி இது வந்து டைனாசர்ஸை இது கவர் பண்றதுக்கு கேக் ட்ராப் இது போட்டோம்னா நீங்க வந்து முன்னாலேயே போட்டோம்னா அந்த புண்ணாக்கு வந்து ஒரு 10-12 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த வாசம் நாளாக ஆக புண்ணாக்கினுடைய ஸ்மெல்லு அதிகமாகும். ஸோ இட் வில் பி அட்ராக்டட் மோர். அதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஒரு பானையில 40 வண்டு உழுவுது, 30 வண்டு சிகப்பு கூன் வண்டு, 10 வண்டு ரைனாசரஸ் வண்டுன்னா சிகப்பு கூன் வந்து வந்து உடனடி கொல்லியாயிரும். அதனால அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். ரைனாசரஸ்னா இது அதிகமா இருந்து அது கம்மியா இருந்ததுன்னா அதனுடைய டேமேஜ் கம்மி, ரைனாசரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான வழி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம ஐபிஎம் மாதிரி 4 மெத்தடு. முதல்ல வந்து அந்த ஆமணக்கம்புனாக்கு பொறி எல்லா தொப்பலையும் வைக்கலாம். 2வது அந்த மஞ்சி தள்ளினத்துல அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சைபர்மெத்தரின் பவுடர் பிளஸ் சாண்டு போட்டு இல்லைன்னா நாப்தலின் பால்ஸ் 4 போட்டு ஒவ்வொரு அந்த கிடங்குலையெல்லாம் போட்டு அடைச்சோம்னா சரியா இருக்கும். நானும் இன்னொரு அக்ரி என் ஃப்ரெண்டு பொன்னுசாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு தோட்டத்துல அப்படியே குறுத்தே சாயர் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. போய் ஒரு 4 hours அங்க உட்கார்ந்து அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த மரத்தையே கரிசல வெட்டிட்டோம். அந்த ரைனாசரஸ் பீட்டில் வந்து ஒரு 200 பீட்டில், அது கூட வந்து ரெட் பாம் பீபிள் சிகப்பு கூன் வந்து ஒரு 300 பீட்டில் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் 1 kg பாட்டில் போட்டு ஃபில் பண்ணும். அந்த அளவுக்கு அதனுடைய டேமேஜ் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே நம்ம விவசாயிகள், நான் குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், தென்னை மரத்தை அண்ணாந்தே பார்க்க மாட்டாங்க. என்னைக்கு வெட்டுறாங்களோ அன்னைக்கு தான் அண்ணாந்து பார்ப்பாங்க, அது வரைக்கும் பார்க்கவே மாட்டாங்க. அதனாலதான் அவனை வந்து பீரியாடிக்கலா வாட்ச் பண்ண சொல்லணும். ஒரு நல்ல ஈல்டு வரணும்னா அந்த தென்னை மரத்துக்கு 36 மட்டை இருக்கணும்னு சொல்லுவோம். 36 மட்டையில அந்த 10 மாசத்தை தென்னம்பாளைகள் ஸ்டேஜ்ல பூவு, தென்னம்பாலை விரியறது, 1 மாச குறும்ப, 2 மாச குறும்ப, 3 மாசம், அந்த மாதிரி ஒரு 7லிருந்து 10 மாதம் வரைக்கும் உண்டான அந்த இது காய் இருந்தது, எள்ளு இருந்ததுன்னா அந்த மரம் நல்ல போஷாக்கான மரம்னு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம தான் அண்ணாந்தே பார்க்கறது இல்லையா, விவசாயிகளாகட்டும் இப்ப நம்மளாகட்டும். அதுதான் அந்த ப்ராப்ளம். ஆக வந்து எப்பவுமே அடிக்கடி தோப்புக்கு போனா கீழே எல்லாம் பார்த்துட்டு பூச்சி கீச்சி வராம போறது அது ஒரு அனுகூலமான பாயிண்ட். ஆனா நம்ம வந்து மேலையும் அண்ணாந்து பார்த்துட்டு மரத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அடுத்த ஸ்லைடு வரும்போது பாருங்க. அப்புறம் இந்த இதனுடைய பியூப்பல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சாணிப்புழுன்னு சொல்லுவோம். சாணிப்புழு ஒயிட் கிரப்னு சொல்லுவோம். சாணிப்புழுங்கிறது நம்ம குப்பைக்குழியில் இருக்கக்கூடிய சாணியில இந்த புழு வந்து ஒரு அங்கல நீளத்துக்கு பழுப்பு கலர்ல இருக்கும். இதுதான் வந்து பியூப்பேட் ஆகி ரைனாசரஸ் பீட்டெல்லாம் மாறுது. ஆக இதை வந்து குப்பைக்குழியிலேயே என்ன பண்ண குப்பையை அப்படியே கொட்டிடுவாங்க. அந்த சாணியை வந்து திருப்ப மாட்டாங்க. திருப்ப முட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கு இது 100 முட்டையை வச்சுன்னா அப்படியே புழுவா மாறிடும். குப்பையை திருப்பி போட்டாலே வேண்டியதில்லை. திருப்பி போட்டீங்கனாலே அந்த வெயிலுக்கு ஈரம் காஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மக்காது. அப்புறம் வந்து நல்ல முத்துன ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மேலேயே இப்ப பட்ராட் வருது, இல்ல ரெட் பாம்பிவில் அட்டாக் ஹெவியா இருக்குதுன்னா அந்த 20 அடி 30 அடி உயரத்திலே இந்த ரைனாசரஸ் பீட்டிலுடைய அந்த இது எக் அங்க லே ஆகி அந்த எக்ல இருந்து மேகட்டு இந்த
சாணிப்புழு இருக்கும். நீங்க அந்த மல்டிபிள் டேமேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா சாணிப்புழுவையும் பார்க்கலாம், ரைனாசரஸ் ஸ்பீட்லையும் பார்க்கலாம், ரெட் பாம் வீவிலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு அட்டாக்கிங் பாலிசி. எப்படி நம்ம ஆர்மி இது ஆர்மியில 3 வகை, நேவல் இருக்குது, ஏர் இருக்குது, ஆர்மி, அது மாதிரி அந்த 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இந்த கிரப் இது பண்றதையும் நம்ம பார்க்கணும். அட்டாக் அதிகமாச்சுன்னா தென்னை மரத்து அடியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரங்க்லாம் அப்படியே இத்து போய் அப்படியே பாலமா அது விழுந்து அதுல வந்து அந்த நம்ம சாணிப்புழுவையே பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட் வந்து இந்த ஐபிஎம்ல நீங்க 4 இதையும் கடைபிடிக்கணும். இப்ப வந்து நம்ம ஃபெரமோன் ட்ராப்பே வந்துருச்சு. இந்த ஃபெரமோன் ட்ராப் வந்து கம்பைண்டாவே ரெட் பாம் வீவிலுக்கும் ரைனாஸ்பெரிட்டுக்கும் சேர்ந்து கம்பைண்டு ஒரு வந்துருச்சு. அந்த ஃபெரமோன் ட்ராப்பை நம்ம ஒரு மரத்துலேருந்து ஒரு 6 அடி ஹைட், கீழேருந்து ஒரு 6 அடி ஹைட்ல ஒரு பழைய பக்கெட் ஏதாவது ஒன்று வச்சு அதில் கொஞ்சம் வாட்டர் போட்டு அதில் வந்து மோனோக்ரோட்டோபாஸ் ஒரு 1 லிட்டருக்கு 1 மில்லிங்கிற அளவில் ஊற்றி விட்டுட்டு நீங்கள் மேலே அது ஃபனலாட்டாக இருக்கும், அதை வச்சு விட்டீங்க. அந்த அந்த ஃபெரமோன் ட்ராப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் மாத்தினுடைய பீட்டிலுடைய ஃப்ளேவர் ஆர்டிஃபிஷியலாக செக்ரிகேட் பண்ணி அதில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீமேல் மாத்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இது இன்ட்ரோகோஸ் பண்றதுக்காக பீட்டில்ஸ் வந்து நேரா வந்து பார்த்து அதுல வந்தா ஒண்ணு இருக்காது, அந்த மயங்கி அப்படி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மோனோக்ரோட்டோபாஸ் இருக்கிறதுனால இது பண்ணிடும். பட் எப்பவுமே தண்ணி ஃபுல்லா எதா இருந்தாலும் சரி, ஆமணக்கு பின்னாக்கு வச்சீங்கனாலும் சரி, அந்த பாட்டல் மண் சட்டி கலைய ரொம்ப வரைக்கும் வைக்காதீங்க, 1 லிட்டர் வைங்க. ஏன்னா அது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து டாஸ்மாக நம்மளுக்கு வந்து ஒரு மந்தமான நிலையை கொடுக்குதோ அதே மாதிரி பூச்சிகளுக்கும் மந்தமான நிலையை கொடுக்கும். அது வந்து மந்தமாயி மறுபடியும் அந்த ரிம்மனை ஏறி மேல வந்து வெளியில பறக்க முடியாது. அதுக்குள்ள அந்த உள்ள போட்டுருக்கிற மோனோக்ரோட்டோபாஸோ டைமெத்தவேட்டோ அந்த மருந்து வந்து அதை சாகடிச்சிடும். இதுதான் வந்து நம்ம பண்ணும்போது மிக அருமையான முறையில 2ஐயும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த ரெட் பாம் வீவில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அடிமட்டை இருக்கு பாத்தீங்களா, அடிமட்டைக்கு 36 மட்டை இருக்குன்னா நார்மலா அடிமட்டை காய காய அது விழுகும், அதுக்கப்புறம் மேல்மட்டை இருக்கும். அந்த அடிமட்டையை சுத்தி அம்மா பார்த்த மாதிரி பல்லா அப்படியே துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்கள் பாத்தீங்கன்னா அதுல வந்து சிகப்பு புண் வந்து இருக்கும். சில பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர் கீழே காது வச்சு ஆகினாலே அந்த ரெட் பாம் வீவிலினுடைய ரீங்காரம் அவங்களுக்கு கேட்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, பட் எல்லாமே ஒவ்வொன்றா எப்படி எலிக்கு ஒரு புடத்தான் வங்கு இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து இன்லெட் ஒன்று அவுட்லெட் ஒன்று வரும். அந்த அவுட்லெட்டையும் நம்ம கண்டுபிடிச்சு அதையும் வச்சு அடைச்சோம்னா தான் உள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து ரெட் பாம் வீவில கண்ட்ரோல் பண்ண முடியும். சில நேரத்தில் அந்த 3-4 அந்த வங்கு வந்து யுனைட் ஆயிடும். அதனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து அலுமினியம் பாஸ்பைட் இது மருந்து வந்து சச் பேண்டு இருந்தாலும் நம்ம வேர் ஹவுஸ் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் எல்லாம் ஃபியூபிகன்ட்டுக்காக கொடுக்குறாங்க. அதே அப்படியே லூப் ஹோல்ல நம்ம மக்கள் வாங்கி தென்னை மரத்துக்கும் மேலே இதை வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா நீங்க அந்த என்ன சைஸ் இருக்குதோ அந்த இதை நல்லா குத்தி விட்டு அந்த செல்ஃபாஸ் டேப்லெட் போட்டு அது ஆப்போசிட் அந்த ஹோல் அவுட்லெட் எங்க இருக்குன்னு அதையும் நல்லா அந்த ஹோல் சைஸுக்கு ஒரு வெங்கச்சங்கல் சின்ன கல் வச்சு அமுத்தி அடைச்சி ஒரு சின்ன சிமெண்ட் போட்டுருக்கோம். அப்படி பண்ணோம்னா தான் அதே இது மாதிரி ஆப்போசிட் சைட்ல இல்லைன்னா அந்த மருந்தினுடைய ஃபிளேவர் அந்த டாக்ஸிக்கை பயந்துட்டு அது அந்த ஆட்டோமேட்டிக்கா பொத்துட்டு வந்துடும். வெறும் சிமெண்ட் வச்சு அடைச்சிங்கனாலும் பொத்துட்டு வந்துடும். அதனால வந்து கல் வச்சீங்கன்னா அந்த கல்லை வந்து கூழாங்கல், வெங்கச்சாங்கல், என்ன கிடைக்குதோ ஓடு எது வேணாலும் வைக்கலாம். அப்படி வச்சீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரெட் பாம் வீவிலினுடைய இந்த கழிவு சக்கையெல்லாம் அந்த இதுல தள்ளி இருக்கும். இதுவும் வந்து இந்த மஞ்சியெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தள்ளும். அப்புறம் அதனுடைய எக்ஸ்கிரீட்டா வந்து ஒரு இது பழுப்பு நிற திரவம் மேல இருந்து கசியும். அதனுடைய பாப்புலேஷன் ஒரு 40 இருக்குது, 50 இருக்குன்னு அப்படியே மேல இருந்து கசியும். பழுப்பு நிற திரவம் மேல இருந்து அந்த அடிமரத்துல இருந்து அந்த மட்டைக்கையில இருந்து கசியுது அப்படின்னா இது ரெட் பாம் வீவில். இதெல்லாம் வந்து நீங்க வந்து நம்ம லைட் ட்ராப்லையும் கவுண்டர் செக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நம்ம ஆமணக்கு பொறி தோட்டத்துல மண் சட்டியில வச்சிருக்கலாம், அது மூலமாகவும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இதான் ரெட் பாம் வீவில். இது பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எது பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த நம்முடைய கண்ட்ரோலிங் டெக்னாலஜி சூஸ் பண்ணணும். இதுதானுங்க மெயின் 2 மேஜர் பெஸ்ட். அப்புறம் சில பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் எரி சிலந்தி வந்தாச்சு. நம்ம வந்து ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன்னு அப்படிங்கிறோம். ஆரம்பத்தில் ரெட் மைட்டுனோம், எரி சிலந்தின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த தோரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த தென்னை மூலையே செவந்த மாதிரி இருக்கும். அந்த தென்னை மூலையே செவந்த மாதிரி இருக்கும். இது வந்து எரிசிலந்தி. இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லா தோட்டத்துலையும் எரிசிலந்தி தான் இருக்கு. ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை. இன்னைக்கு என்னன்னா யாரு கேட்டா, நான் 3 நாள் மேலே தோட்டம் போனேன். ஏன் நம்மளதுலேயே ஒன்று மருந்து சார், அது எங்கே சார் 20 அடியில் போய் எப்படி சார் ஏறி அடிக்க முடியுதுன்னு கேட்குறான். ஸோ லேபர் ப்ராப்ளம். ஒரு ஆளுக்கு 800 ரூபா. அப்போ டேங்க்ல மருந்து ஹைட்ரி ஸ்ப்ரேயர்ல வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எல்லாரும் ஹைட்ரி ஸ்ப்ரேயர் வச்சிருக்காங்க. சோம்பேறித்தனம் எல்லா பக்கம். இது அடுத்து எப்படி பரவுதுன்னு பாத்தீங்களா, காத்து அடிக்குது. இந்த கீகாத்து அடிக்கிறது வந்து மேற்கிருந்து கிழக்க வரக்கூடிய காத்து கீகாத்தும்போம். கிழக்கிருந்து மேற்கு போகக்கூடிய காத்து மேகாத்து. இப்ப நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை இல்லைங்களா, அந்த மேற்கிருந்து வரக்கூடிய காத்து கீகாத்து. ஸோ இந்த கீகாத்து எல்லையில இருக்கக்கூடிய தென்னந்தோப்புல அந்த ஓரக்கால்ல இருக்கக்கூடிய முதல் வருஷம் தான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு. அதனால வந்து நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா சில பேர்லாம் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்ச விவசாயிகள் அந்த தென்னை மரத்தை ஒட்டி 4 ஏக்கரா போட்டிருக்காங்கன்னா அடுத்து ஒரு 10 அடிக்கு சவுக்கு வளர்த்துருவாங்க, தென்னை மரத்துக்கு மேல உயரம் வர மாதிரி. ஸோ இந்த அது விண்டு பேரியர். கீகாத்து வரும்போது வெஸ்டர்ன் சைடு, மேகாத்து வரும்போது ஈஸ்டர்ன் சைடு. ஸோ இந்த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சைடில் சவுக்கு இந்த மாதிரி டாலர் நல்ல திக்கு கணப்பியோட ட்ரீஸை வளர்த்துறாங்க அப்படின்னா அந்த விண்டில் வரக்கூடிய இதை குறைத்து விடலாம். இது வந்து இம்மீடியட்டா அட்டாக். நீங்க காயினுடைய நிறம் எல்லாத்தையுமே மாத்திட்டு பாருங்க. அப்படியே ரெட் மைட் போல. சார் அடுத்த ஸ்லைட் ஒன்று காமிங்க. பாருங்க இந்த இலையிலேயே அப்படியே அந்த இலையை 2ஐயும் ஃபோல்டு பண்ணி உள்ள நிறைய அந்த கள்ளிப்பூச்சி மாதிரி நிறைய வச்சிடும். இது வந்து ஒரு அந்த பேண்ட் அப்பியரன்ஸ் நாளடைவில் செவந்து போய் வர்றதுக்கு அந்த போட்டோவில் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துடும். இது வந்து இப்போ பூரா எல்லா பக்கம் காமனாக வந்துடுதுங்க. இந்த வின்டருக்கு அப்படியே ஜென்ரேட் ஆயிடுச்சு. மக்கள் எதனால என்னங்கிறாங்க, ஈல்டு குறையும். ஏன்னா நம்ம யாரும் பிளான் ப்ரொடெக்ஷன் பண்றது இல்லை. போய் மரம் 20 அடி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மரம் ஏறி தேங்காய் போடுறதுக்கே ஆள் இல்லைங்க. எல்லாரும் வந்து அந்த 20 அடி குச்சி வச்சுக்கிறான். மொப்பட்டு 2 வீலர்ல முன்னால 10 அடி பின்னால 10 அடி வச்சு அந்த குச்சி கட்டிட்டு அந்த வண்டி வரான்னா டிராபிக்ல மற்ற வண்டியெல்லாம் கவனமா அவன் ஒதுக்கி போயிடுறான். அவன் வந்து ஒரு கையில பேலன்ஸ் பண்ணி 20 அடிக்கு அப்படி தூக்கி, தென்னை மரம் உயரமா இருக்குன்னா 30 அடிக்கு இன்னொன்னு அதை அட்டாச் பண்ணி பதமா இருக்கிற காய் போடுறான். அப்புறம் எங்கேங்க மரம் ஏறுவாங்க? ஆகையனால இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காய் போடுறதுக்கு இன்னைக்கு 1 ரூபா 1.25 ரூபா வரைக்கும் கூடி வந்துருச்சு. கோயம்புத்தூர், ஈரோடு சைடெல்லாம் லேபர் சார்ஜ். ஆக இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னா ஒரு சரியான நல்ல பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது யாராவது கம்பெனிக்காரன் வந்து தென்னை மரத்துக்கு இன்ஜெக்ஷன் போடுறான்னா மரத்தை குடைஞ்சு 3 இன்ச்சுக்கு ஓட்டம் போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு சிமெண்ட்டை போட்டு தடவி போயிடும். அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஃபைலம் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, உள்ள போறத ஃப்ளோவை வந்து சென்ட்ரல் இருக்கிற அந்த கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம கிட்ட ஒரு மரத்துக்கு 25 ரூபா 10 ரூபாய்ன்னு அந்த காலத்திலேயே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பெஸ்ட் வந்து ரூட் ஃபீடிங் தான் பண்ணணும். அந்த ரூட் ஃபீடிங் எப்ப பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது பாத்தீங்கன்னா நீங்க அந்த மரத்துக்கு ஒரு 3 அடி தள்ளி ஒரு அடி ஆழத்துல தோண்டிங்கன்னா
பச்சை வேரும் இருக்கும், வறண்ட வேறு 2 கட்டாம் வேறு இருக்கும். அந்த 2 கட்டாம் வேறு ஒன்னை எடுத்து அதுல வந்து நீங்க வந்து 5 ml மோனோக்ரோட்டோபாஸ் 5 ml மோனோக்ரோட்டோபாஸ் 20 மில்லி தண்ணியில கரைச்சு கூட அந்த வேர் நல்லா முக்கி இருக்கிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் பையில வைக்கணும். தொங்கெல்லாம் விட்டு வேர் மேல வந்துருச்சுன்னு வைங்க, அது உரியவே உரியாது. அதனால வந்து கீழே ஒரு அணப்புக்கு ஒரு கல் வச்சு அந்த கல் மேலே அந்த வேர் வந்து உள்ள இருக்கிற மாதிரி நம்ம வச்சோம்னா தான் அது வந்து அந்த மருந்த உறிஞ்சும். எப்ப வைக்கணும் அது அடுத்த பாயிண்ட். நீங்க வந்து நல்லா இரிகேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்க ரூட் ஃபீட் பண்ணீங்கன்னா பயிர் வந்து வேற உரியாது மருந்த. ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப கிடா வெட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. ஒரு கிடா வெட்டு விருந்துக்கு போகும்போதே பட்னி போட்டு நல்லா சாப்பிட்றோம். சில பேர் 2வது கிடா வெட்டு விருந்துக்கு 1 hour பிரேக்ல போடுறாங்க. ஏன்னா தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி விட்டாச்சு. அதுக்கு அந்த தண்ணியை பூரா வேர்க அப்சார்ப் பண்ணி மேலே எடுத்த உடனே அதனுடைய பசி அடங்கிடும். அதனால நீங்க வந்து தண்ணி கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால ஒரு 4 நாளைக்கு ட்ரிப் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கேன். 4 நாளைக்கு ட்ரிப் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு 5வது நாள் 6வது நாள், ஏன்னா நீங்க ட்ரிப் போட்டிருக்கிறங்காட்டிக்கு டெய்லி விடுறாங்க மக்கள். 4 நாள் தண்ணி விடாம நீங்க அந்த குழியை தோண்டி இந்த செம்ப 2 கட்டாம் வேர்ல கட்டி விட்டீங்கன்னா வித்தின் 1.5 மணி நேரத்துல அது 20 மில்லி உறிஞ்சிடும். இது உரியறதுக்கு முன்னால மருந்து கட்டுறதுக்கு முன்னாலே இன்னொரு ப்ரிகாஷன். ஒண்ணு, தண்ணி நீர்ப்பாசனம் வாட்டரை ஸ்டாப் பண்ணணும். 2வது, பதமா இருக்கிற காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா இதனுடைய இந்த ரெசிடுவல் எஃபெக்ட் வந்து கோகோனட்ல 20 to 30 நாள் இருக்குங்களாங்க. பதமான இளநீர் அந்த மரத்திலிருந்து போட்டு கொடுக்க கூடாது. யாராவது சாப்பிட்டு அக்ரி வராரு இல்லை யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டாங்கன்னா அவர் மயக்கமாயி வந்துடுவாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும். இது 3 பாயிண்ட் முக்கியம். அது பதமான காயம் போட்டுருங்க. இளநீர் அதுல இருந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கல் முட்டி இல்லை இது வந்து ஏதாவது இல்லீகலா கட்டியிருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும். இல்லைன்னா கட்டாத மரமா தான் பார்ப்போம். இது பண்ணிட்டோம் அப்படின்னம்னா 1 hour 1.5 மணி நேரத்துல அது அப்படியே இழுத்துரும். உங்களுக்கு வந்து ரெட் பாம் வீவில் இவை எங்க பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்களா, ஜவுளி கடையில ஆடி 18 தை சித்திரை எல்லாம் 1 வாங்கினால் 1 நாம் பை 1 கெட் 1. இப்போ புடவை மட்டும் இருந்தது. இன்னைக்கு வந்து இதே அப்படிதான் பண்றான். சோப் சொல்யூஷன் இதுக்கு போடுறோமா, வாஷிங் மிஷினுக்கு 1 வாங்கினால் 1 நாம். இது மீடியா தான் எல்லாம் அப்படி ப்ரொபகேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நீங்க இது 1 தடவை போட்டீங்கன்னா 5, 6 பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறோம். ரெட் பாம் வீவ்ல கண்ட்ரோல் பண்ணிடுறோம், ரைனாசரஸ் பீட்ல கண்ட்ரோல் பண்ணிடுறோம், அப்புறம் எரிசிலந்தி ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து அந்த நத்தை புழுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பொதுவாக இந்த நத்தை புழு வந்து பார்த்தீங்கன்னா எங்க பக்கம்லாம் அந்த கோயம்புத்தூர்ல கிணத்துக்கடவு பெருநாயக்கபாளையம் சைடு, இங்க ஈரோட்ல அரச்சலூர் முடக்குறிச்சி சைடில் ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதிகமான அட்டாக் வரும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காற்று டைரக்ஷன் தான் வருது. அது வந்து இலையை அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டுல அந்த இதை அப்படியே எடுத்து பூரா அந்த பச்சையத்தை பூரா எல்லாம் சுரண்டிடும். நீங்க அப்புறம் நீங்க இந்த ரூட் ஃபீடிங் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 6 மணி நேரத்துல கொத்து கொத்தா விழுகும் ஸ்லக் கேட்டர்ல. இது ஒரு தடவை மாஸ்க் ட்ரோன் ஸ்ப்ரேயிங் பண்ணணும்ட்டு ஒரு 4000 ஏக்கரா, நான் சொல்றது ஒரு 35 years இருக்கும். நாங்க போய் சயின்டிஸ்ட்லாம் வர சொல்லி வந்து பார்த்து, ஏன்னா மக்கள் ஃபார்மர்ஸ் வந்து ரோடு பந்தே பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் கிளியர் பண்ணி வந்து அப்புறம் நல்லா ஹெல்ப்பிங்காக இருந்தாங்க. அது நம்ம வந்து மோனோக்ரோட்டோபாஸ் இன்ஜெக்ஷன் தான். இதை கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு சரியா இருக்கும். நீங்க அந்த வேறு எடுக்கல அப்படின்னா டக்குன்னு நீங்க காமன் நேரத்துல கொஞ்சமாவது ஃப்ளூயிட் 20 மில்லி தான் போடுறோம். அதான் 5 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ், 15 மில்லி வாட்டர். 20 மில்லியில 1/3 போயிருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா அந்த வேறு சூட்டால இந்த வேறு சீவும் போது கூட ஒரே வெட்டில கட் பண்ணும். நீங்க போட்டு கச்சான்னு வெட்டினீங்கன்னு வைங்க, அது ஏரியா பூரா அப்சார்ப் பண்ணாது.
ஒரே வெட்டில கரெக்டா நல்ல கத்திரியில இது பண்ணாங்கன்னா ஒரே வெட்டில வெட்டிடலாம். அழகா இது கண்டுட்டு அந்த சீட்டிங் பண்றது வரைக்கும் கீழே ஒரு கருங்கல் வச்சு அது மேல அந்த பாலித்தீன் பையை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1/2 ஹவர்ல 1 ஹவர்ல உறிஞ்சிரும். 1/2 ஹவர்ல பாதி போயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். போகலைன்னா வேற சூஸ் பண்ணணும். இது மாதிரி மரத்துக்கு ஒரு வேர் 5 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ், 15 மில்லி வாட்டர். இது பண்ணீங்கன்னா நம்ம டோட்டல் போனஸ் மாதிரி ஸ்லக் கேட்ரபிள கண்ட்ரோல் பண்றோம், எரியோஃபைட்டை கண்ட்ரோல் பண்றோம், இது ரெட் பாம் பீவில், ரைனாசரஸ். அப்புறம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடியில் இந்த கள்ளிப்பூச்சின்னு இருக்கும். கள்ளிப்பூச்சி இருந்ததுன்னா கள்ளிப்பூச்சிக்கு நிறைய அதனுடைய செக்ரீட்டா நெக்டார் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக எறும்பு நிறைய படபடையா வரும். அதனால கள்ளிப்பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணிடும். இல்லைன்னா இந்த எறும்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு உபாயம் பண்ணும். இதில் வந்து நம்ம பெரமோன் ட்ராப் ரெட் பாம்பேகளுக்கும் இதுக்கும் இருக்கு. தாராளமா ரைனாசரஸ் பீலுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒயிட் ஃப்ளைக்கு நீங்க எல்லோ ட்ராப், அந்த காலத்துல நிறைய பிட்டா எல்லோ கிளாத்து இல்லைன்னா பழைய எல்லோ ட்ரம்மு இல்ல நம்ம பெஸ்டைடு கண்டெய்னரு 1 லிட்டர் கண்டெய்னர் இல்ல பழைய தகரம் இருந்துன்னா வாங்கி எல்லோ கலர் பெயிண்ட்டை எந்த அந்த விண்டி சைடு காத்து வாக்கு சைடில் வைங்க, ஆப்போசிட் சைடில் வைக்காதீங்க, காத்து வாக்கு சைடில் வைங்க. வச்சு ஒரு சீமெண்ணையோ இல்லை வேஸ்ட் ஆயிலையோ தடை விட்டீங்கன்னா அந்த ஒயிட் ஃப்ளை எல்லாம் பட்டதுன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஆயில் வந்து ஏதாவது ஸ்மியர் பண்ணணும். என்னடா ஒயிட் ஃப்ளை பார்த்தா கடைசியில் எல்லாம் கருப்பா இருக்குன்னா ஆயில்ல போச்சுன்னா அந்த ஒயிட் ஃப்ளைனுடைய விங்ஸ் எல்லாம் வந்து கருப்பாயிடும். ஆகையனால அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நல்ல கண்ட்ரோல் எஃபெக்ட் நல்லா இருக்கும். நான் ஒரு சமயம் ஒரு வில்லேஜ் மீட்டிங்ல போய் 7 மணிக்கு போய் பேச போய் இதை சொல்றதுக்கே 11 மணி ஆயிடுச்சு ராத்திரி. அந்த அளவுக்கு மக்கள் ஃபார்மர்ஸ் ரொம்ப என்த்யூஸ்டா இருந்தாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பதிலும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். பொதுவா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இதுல மேஜர் பெஸ்ட் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் ராமகிருஷ்ணன் சார், உங்களுடைய நிகழ்ச்சி தகவல்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. தென்னையில் பயிர் பாதுகாப்பு என்ற நிகழ்ச்சி ஒரு நல்ல காலத்துக்கு பொருத்தமான ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் இப்போது வந்து தென்னையில வந்து பல பயிர் பாதுகாப்பு அம்சங்கள் தேவைப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு வழங்கிய டாக்டர் TSR ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்தோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.